100 நாள் கடின சவாலில் நீங்கள் நாள் 76. வாங்க 2வது நாள் திருவிழா எப்படி போச்சுன்னு சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே குளிர் குளியல் போட்டு முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே நேராக திருவிழா பார்க்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க, இதுதான் சாமி. கம்பிக்குள்ளே இருந்தாலும் மூஞ்ச நீங்கள் பார்க்கணும்னு எடுத்துருக்கே பாருங்க, அதுக்கு ஒரு லைக்கை போட்டு போங்க. சாமி கும்பிட்டு முடிச்சோடனே எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு ஜிலேபி வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற நேரம் ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அப்படியே கோவிலுக்கு போய் முடிச்சோடனே கோபுரத்தை பார்த்துட்டு இந்த போஸ்டரை பாருங்க, அருமையாக இருந்துச்சு. அப்படியே அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. 15 ரூபா ஐஸை 20 ரூபான்னு விற்கிறாங்க. நம்மளை ஏமாத்திட்டான்னு தான் எல்லா கடையிலும் அதே விலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் மீல் சாப்பிட்டு முடிச்சோடனே தூக்க கலக்கம் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 2 புஷ்அப் போட்டு முடிச்சோடனே தூக்கெல்லாம் பறந்து போச்சு. மாலை வேலையா திருவிழா பார்க்க கிளம்பியாச்சு. வாங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே போய் 1 மணி நேரம் வெயிட்டிங்கு. அப்போ வந்துச்சு பாருங்க, வெயிட்டிங்லாம் ஒருத்து வருமா ஒருத்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே ஐஸ்கிரீம் அடுத்து நடந்து கோவிலுக்கு வந்தாச்சு. பாருங்க, நேற்று வந்து கலரில் ஆகிற மூடி வச்சுட்டாங்க. அதை கொஞ்சம் நேரம் வாட்சா விட்டுட்டு அவ்வளோதான் நண்பர்களே, சித்திரை திருவிழா முடிஞ்சிருச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்பன்னு பார்த்து இடியோட செம்ம மழை. அப்படியே மசால் பூரி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே மழையை பார்த்துட்டு லாஸ்ட் மீல் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு வருத்தமாயிருச்சு. சரி, நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். கடினமாக இரு.